அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு மனிதன் டாக்டரை தேடி போகிறான். டாக்டர், எனக்கு ஒரு பிரச்சனை. என்னப்பா பிரச்சனை? நான் செத்து போயிட்டேன். டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் புரிஞ்சுக்கிட்டார். இவங்கிட்ட கொஞ்சம் நயமாக பேசித்தான் இவனை சரி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறார். இங்கே பாருப்பா, நான் நாற்காலியில் உட்காந்துருக்கேன், நீ ஸ்டூலில் உட்காந்துருக்க, நானும் நீயும் பேசிகிட்டு இருக்கோம், அதனால் நீ சாகலை. இல்லை சார், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது என்னோட ஆவிக்கிட்ட. டாக்டருக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி. ரொம்பவும் வில்லங்க பிடிச்ச ஆசாமியாக இருக்கிறானே அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இங்கே பாருப்பா, செத்து போனவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். என்ன வித்தியாசம்? நீங்கள் தானே டாக்டர், நீங்களே சொல்லுங்கள். இவனை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து புரிய வைக்கலான்னு முடிவு பண்ணி டாக்டர் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இந்த பாருப்பா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் உடம்புல ரத்தம் ஓடும், செத்து போனவங்களுக்கு ரத்தம் ஓடாது, சரியா? சரி. உடனே அதை பரீட்சித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கேட்குறார். அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். இப்போது டாக்டர் உற்சாகமாயிட்டாரு. அவனுடைய ஒரு விரலை பிடிக்கிறாரு, ஸ்பிரிட்டால் துடைக்கிறாரு, ஒரு ஊசியால் லேசாக குத்துறார். ரத்தம் வந்தது. டாக்டருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்தையா, ரத்தம் வந்துடுச்சு. ஆமாம், வந்துடுச்சு. என்ன நினைக்கிற என்னை பற்றி? நீங்கள் ஒரு திறமையான டாக்டர் தான். அப்படி சொல்லு. செத்து போன உடம்புலையே ரத்தத்தை வரவழைச்சிட்டீங்களே அப்படின்னு நானும். டாக்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். இது ஒரு நிகழ்வா? இதையும் நான் முகநூலில் தான் படித்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம கிட்ட பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்னதான் எப்படி தான் நீங்கள் அந்த உண்மையை நிரூபித்தாலும், சாட்சியை வச்சே நீங்கள் ப்ரூவ் பண்ணாலும் அவங்க அதை நம்ப போகிறதில்ல. அதனால் இந்த மாதிரி நபர்கள்கிட்ட பேசி நம்மளுடைய காலத்தை, நம்மளுடைய ஆற்றலை வீணாக்கிறத விட நம்ம பாட்டுக்கு அவங்க சொன்னாங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.